ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரில்டு சவுரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுரொட்டியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், தனியா பொடி, மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சவுரொட்டியில் இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அல்லது 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கிரில் பண்ண வேண்டியது தான். சவுரொட்டி அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மி ஆகிற ப்ராப்ளமே இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் இதை எடுத்து ஒரு கத்தி அல்லது இந்த மாதிரி சிக்கு கம்பியில் நம்ம இதை கோர்த்து வச்சிடலாம். சிக்கு கம்பி இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைனா கொடை கம்பி இருந்ததுன்னா கூட அதுலேயும் இதில் நம்ம கோர்த்து வச்சுக்கலாம். கத்தி இருந்ததுன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நம்ம அதை கிரில் பண்ணும்போது நம்ம கையில் சுடும். அதனால் கத்தியை விட சிக்கு கம்பி, கொடை கம்பி இது ஏதாவது இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதில் கோர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கிரில் பண்ணலாம். கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு கீழே பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பர் எதுக்காக வைக்க சொல்லியிருக்கேன்னா, நம்ம சவுரொட்டியை கிரில் பண்ணும்போது அதிலேருந்து பிளட் லீக் ஆகும். ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பேப்பர் வைக்க சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதை கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கிரில் பண்ணிக்கலாம். ஒரே சைடு வச்சு கிரில் பண்ணாமல் நம்ம சுற்றி விட்டு கிரில் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது ஈக்குவலாக எல்லா சைடும் நல்லா வேகும். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுற்றி வேக விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ரொம்ப கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னாலே நம்மளுக்கு அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் இது நல்லா குக் ஆகிடும். நல்லா சுற்றி குக் பண்ணிக்கோங்க. சவுரொட்டி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை உடனே இந்த கம்பியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியாது. இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பியிலேருந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து சவுரொட்டி நல்லா ஆறினதுக்கப்புறம் கம்பியிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சவுரொட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மேலே கொஞ்சம் தோல் கருகுன மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்னதாக கட் பண்ணும்போது ஒரு 8 பீஸ் கிட்ட தான் வரும். இப்போ இதே குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்க சவுரொட்டியும் அதில் சேர்த்து அப்படியே கொஞ்சம் பொரியல் மாதிரி வதக்கியும் கொடுக்கலாம். அது குவான்டிட்டி கொஞ்சம் நிறையாவும் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுட்டு சாதத்தில் போட்டு பிரட்டியும் நம்ம சாதம் ரெடி பண்ணி ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு. இது வந்து ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதுவரையும் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.